சென்னை சூளை வழியாக கூடுதல் அரசு பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது இது தொடர்பாக பரந்தாமன் பேசினார். அப்போது திருவொற்றியூர் முதல் அம்பத்தூர், பிராட்வே முதல் அம்பத்தூர், பிராட்வே முதல் அயனாவரம் உள்ளிட்ட வழித்தடங்களில் செல்லும் பேருந்துகள் சூளை வழியாக செல்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்த வழித்தடங்களில் கூடுதல் பேருந்து சேவைகள் வேண்டி பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் இதுகுறித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பாலம் அமைக்கும் பணி காரணமாக வள்ளலார் நகர் முதல் யானைக்கவுனி வழியாக 4 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டுள்ள பேருந்து சேவை மீண்டும் இயக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். வண்டி தடம் எண் 34 திருவொற்றியூர் டு அம்பத்தூர், தடம் எண் 7E பிராட்வே டு அம்பத்தூர், தடம் எண் 35 பிராட்வே டு அயனாவரம். இந்த பேருந்துகள் எல்லாம் எழும்பூர் தொகுதி சூளை வழியாக செல்லுகிறது. இவற்றுக்கு கூடுதல் சேவை தேவைப்படுகிறது என்று பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை வரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழித்தடங்கள் உள்ள பேருந்துகளின் கூடுதல் சேவை இயக்கப்படுமா என்பதை மாண்புமிகு அமைச்சரிடத்தில் கேட்க விரும்புகிறேன். அதோடு 4D என்கின்ற வழித்தடம் வள்ளலார் நகர் டு காகிதமில்லர், இது முன்னாடி எலிஃபென்ட் கேட் வழியாக போயிட்டு இருந்தது. இந்த பிரிட்ஜ் ஒர்க் நடக்கிறதுனால பழைய நடராஜ தியேட்டர் வழியாக திருப்பி இயக்கப்பட்டிருந்தது. அந்த இயக்கமும் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த 4D பஸ் மீண்டும் இயக்கப்படுமா என்பதையும் தங்கள் மூலமாக மாண்புமிகு அமைச்சரிடத்தில் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள் இது குறித்து ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக என்னிடத்தில் கடிதம் கொடுத்திருக்கிறார். நான் மாநகர போக்குவரத்து அலுவலரை ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறேன். அங்கே கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பாலம் இன்னும் ஒரு 2 மாதத்தில் முடிவடைய இருக்கிறது. முடிவடைந்த பிறகு இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கப்படும். அவர் என்னிடத்தில் கொடுத்த கடிதத்தை ட்விட்டரிலும் போட்டிருக்கிறார். அவர் தொகுதி மக்கள் பார்த்திருக்கிறார்கள். நிச்சயமாக பணி நடக்கும்போது தொகுதி மக்கள் அவரை வாழ்த்துவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.